என்னோடு இணைந்திருக்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள், ஏனென்றால் மனித அறிவு கெட்டாத ஆசீர்வாதங்களினால் நீங்கள் நிரப்பப்பட போகிறீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்யாத மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்து நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தை வாழ வைப்பீர்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு 72வது செய்தி, இயேசுவே எனக்குள் எல்லாம் எல்லாம். பாருங்கள், உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவானவர் போதுமானதாக வாழுகிறதுனால அவருக்கு வெளியே ஆசீர்வாதங்களை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இரண்டாவது காரியம் என்னவென்றால், எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட், கிரகிக்க முடியாத மகா பெரிய ஆசீர்வாதமாக தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை நான் ஆதியாகமம் 15:1 வாசிக்கிறேன். The book of Genesis chapter 15:1. மிக முக்கியமான வார்த்தை பாருங்கள். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, நமக்கு சொல்லப்பட்டது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட். மகா பெரிய ஆசீர்வாதம், பலன், ஸ்ட்ரென்த் இல்லை, ரிவார்டு, பிளெஸ்ஸிங். தேவன் உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாரா? மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி, எனக்குள்ளே மகா பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரத்தக்கதாக நீர் வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி 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 என்று சொல்லி அடிக்கடி உங்களுடைய 2 கரத்தையும் தூக்கி தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அருமையானவர்களே, நன்றி சொல்லுகிற இருதயம் எப்பொழுதும் வெளிச்சமாக இருக்குங்க, எப்பொழுதும் எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும். பி ஆல்வேஸ் வித் கிராட்டிடியூட். தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்றைக்கு நாம் எதற்காக நன்றி சொல்ல போகிறோம் என்றால், எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டை தேவன் நமக்கு அருளும்படியாக நமக்குள்ளே வாசம் பண்ண. நல்லா கவனிங்க, மகா பெரிய பலனை தருகிறதுக்காக அல்ல, அவரே உங்களுக்குள்ளே மகா பெரிய ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆபிரகாமுக்கு என்னவெல்லாம் கொடுத்தார் என்று சொல்லி பார்ப்போமா? பாருங்கள், எப்பொழுது அவனை அழைத்தார் அல்லது சந்தித்தார் தெரியுமா? அவன் பரதேசியாக இருக்கிறான், சொஜோனர், பிழைக்க வழி இல்லாதவனாக இருக்கிறான். அவனை குறித்து பரதேசி என்று எழுதியிருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தான். அருமையானவர்களே, சரீரமும் செத்து போச்சு, மனைவியுடைய கர்ப்பப்பையும் செத்து போச்சு, குழந்தை பாக்கியத்திற்காக அவன் நம்புகிறதுக்கு ஏதுவில்லை. ஆனால் அந்த பரதேசிக்கு என்ன கொடுத்தார் என்று சொல்லி நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். நெகமியா 9வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்கள். The book of Nehemiah chapter 9 verses 7 and 8. ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதியுள்ளவர். பாருங்க, அவன் சந்ததிக்கு சத்துருக்களுடைய ஆஸ்திகளை பிடுங்கி கொடுக்கிறாருங்க. எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டை கொடுத்து தியானிக்கிறோம். அவனுக்கு உள்ளே எப்படி இருந்தார்? மகா பெரிய பலனாக இருந்த தேவன் என்ன செய்தார் என்றால், கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுத்தார். எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டு. இதற்காக நாம் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தம். எப்பொழுது? நீங்கள் இதை விசுவாசிக்கும் பொழுது. ஆமென். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இரண்டாவது மகா பெரிய ஜாதி ஆகிய மகா பெரிய ரிவார்டு கொடுத்தாருங்க. 100 வயது வரைக்கும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள சக்தி இல்லாதவனுக்கு என்ன கொடுத்தார் என்று நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அங்கே ஆதியாகமம் 17:4 மற்றும் 5. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களோடு தேவனுடைய ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக பேசுகிறார். The book of Genesis
chapter 17 verses 4 and 5. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துகிறபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஐயா, எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டை தியானிக்கிறோம். உன்னிடத்திலிருந்து சந்ததி தோன்றுவார் என்று சொல்லவில்லை, ஜாதிகள் தோன்றுவார்கள், அதாவது தேசங்கள் உருவாகுங்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்களா, ஐயோ நானே ஒன்றுக்கு லாய்க்கல அங்கிள், உன்னோடு தான் தேவன் பேசுகிறார். அருமையானவர்களே, ஆமாம், உன்னோடு தான் தேவன் பேசுகிறார். இழிவாக நீ எண்ணப்படுகிறாய் அல்லவா, உன்னோடு தேவன் என்ன பேசுகிறார் என்றால், உன்னை கொண்டு நான் உலகத்தை உலுக்குவேன் என்று சொல்லுகிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். தேவன் உயர்த்தும் ஒருவரை ஒருவராலும் தாழ்த்த முடியாதுங்க. ஆபிரகாம் ஆசைப்பட்டானா, தேவன் எனக்கு அநேக பிள்ளைகள் வேணும்னு கேட்கல, ஒரு பிள்ளை இல்லைன்னு தான் சொன்னான். பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கவில்லை. அருமையானவர்களே, நீங்கள் கேளாத பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பதற்காக உங்களுக்குள்ளே எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ வாட் அ லவ்விங் டேடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கும் சொந்தம் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக அவங்க பெற்றுக்கொண்ட எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டு என்ன, மகா பெரிய பலன் என்னவென்றால், தேவனுடைய ஃப்ரெண்டாக இருந்தாங்க. எவ்வளோ பெரிய மேட்டருங்க. அல்லேலூயா. நான் அதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனம். The book of James chapter 2 verse 23 I shall read for you. அருமையானவர்களே, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய ஃப்ரெண்டு எண்ணப்பட்டான். ஹல்லேலூயா. நம்ம என்ன தியானிக்கிறோம்? மகா பெரிய தேவனுடைய பலன்கள், ஆசீர்வாதங்களை தியானிக்கிறோம். எக்ஸீடிங் கிரேட் பிளஸிங்ஸ். அதில் ஒன்று என்னது? நீங்களும் நானும் தேவனுக்கு நண்பர்களாக இருக்கிறோம். He is our friend. Who is he? El Shaddai. சர்வ வல்லமையுள்ள தேவன், பாவத்தை பார்க்காத தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்களை உடைய மகா பரிசுத்தமான தேவனுடைய சிநேகிதியாகிய இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அருமையானவர்களே. அடுத்து அந்த எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டு என்னவென்று சொல்லி நாம் பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா? அங்கே ஆதியாகமம் 24:35 அவனுடைய வேலைக்காரன் தன்னுடைய எஜமானை எப்படி வர்ணிக்கிறான் பாருங்கள். ஆதியாகமம் 24:35 கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெள்ளி பொன்னு ஏராளமான மந்தைகள். அருமையானவர்களே, ஆமென். உங்களை அழைத்த தேவன் இதை போலதான் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். He is not going to exceedingly greatly going to give you rewards. You are already blessed. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தந்து இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த ட்ரூத் அறிந்து கொள்ளுங்கள். ஐந்தாவதும் கடைசியுமாக எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டு என்ன தெரியுமா? அந்த ஆபிரகாமுக்கு சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் கொடுக்காருங்க. மகா பெரிய ஆசீர்வாதம், சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன். யாருடைய கரத்திலிருந்து? தன்னுடைய மனைவியாகிய சாராளுக்கு ராஜாக்களுடைய கரத்திலிருந்து அவளை தப்புவிக்க எப்படி பாதுகாப்பு கொடுத்தார் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜெனசிஸ் 20:3 அபிமெலேக்கு ராஜா இவனை கடத்தி கொண்டு போயிடுறான். தேவன் என்ன செய்கிறார் என்று வாசிக்கட்டுமா? அங்கே ஆதியாகமம் 20:3 தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், உன்னை சாகடிச்சிருவேங்கிறாருங்க. எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட். உனக்கு மகா பெரிய பலன் அளிக்கும்படியாக
இயேசு கிறிஸ்துவானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் உனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பை தருவார். ராஜாக்களும் உன்னை தொட முடியாது. உன்னை தொடுகிறவர்கள் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார்கள். அது சாத்தியமே இல்லை அருமையானவர்களே. இன்னொரு ராஜாவிடத்திலிருந்து, பார்வோன் ராஜாவுடைய கரத்திலிருந்து எப்படி தப்புவித்தார் பாருங்கள். அது ஆதியாகமம் 12வது அதிகாரம் 17வது வசனம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்து அந்த ராஜா சாராளை தொட முடியாதபடி பாதுகாத்த தேவன். அதான் எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட். அருமையானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், அது மாத்திரமல்ல, ராஜாக்களுடைய கைகளுக்கு தன்னுடைய மனைவியை பாதுகாத்தது மாத்திரமல்ல, அந்த பாவிகளாகிய அபிமெலேக்கு பார்வோனுடைய ஆஸ்திகளை பிடுங்கி கொடுக்கிறார். நான் அதை வாசிக்கட்டுமா? 16வது வசனம், ஜெனசிஸ் 12:16. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கேளிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தன. எப்பா பாப்பா, he is not only supernatural protector, he is also a supernatural provider. அருமையானவர்களே, மனித அறிவு கெட்டாத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதற்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் இயேசுவே உங்களுக்குள்ளே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, ஆமென். ஒரு 20-30 ஆசீர்வாதங்களை சொல்ல முடியும். எந்த அளவுக்கு மகா பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் இதை குறித்து தியானிக்க போகிறோம். இன்னும் 3 தலைப்புகளிலே இயேசுவே எனக்குள் எல்லாம் எல்லாம் என்கிற தலைப்பிலே 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். நீங்கள் அவைகளையும் கவனியுங்கள். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். மிகப்பெரிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.